மா காஃபி மா. யார் வேணும்? என்ன விஷயம்? விஷாலியை பார்க்கணும், கொஞ்சம் வர சொல்றீங்களா? என்ன விஷயமா விஷாலியை பார்க்கணும்? நீங்க விஷாலியை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு சார்? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். விஷாலியை வர சொல்றீங்களா? நான் விஷாலியை கட்டாயப்படுத்திலாம் கல்யாணம் பண்ணிக்கல. யாரோ உங்களுக்கு பொய் தொகை கொடுத்துருக்காங்க. அதை கேட்டு நீங்க வேலை மெனக்கிட்டு வந்திருக்கீங்க. இதை பாருங்க சார், கம்ப்ளைண்ட் ஒன்று வந்துட்டா அதை விசாரிக்க வேண்டியது எங்க டியூட்டி. நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்றீங்களா? என்ன சார் இது? என் தம்பி சொல்றத நம்பாம திரும்ப திரும்ப நீங்க சொன்னதையும் சொல்லிட்டு இருக்கீங்க. மேடம், நீங்களா விஷாலி வர சொன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா ரூம் ரூமா போய் செக் பண்ண வேண்டியிருக்கும். விஷாலி இப்ப வீட்டில் இல்ல. எங்க போயிருக்காங்க? ஷாப்பிங், மேரேஜ் ஷாப்பிங். ஆமாங்க, கல்யாணத்துல விருப்பம் இல்லாம மேரேஜ் ஷாப்பிங் போவாளா? சரி, விஷாலியோட செல் நம்பர் சொல்லுங்க. அவங்க செல் நம்பர் ஒர்க் பண்ணல சார். செல் நம்பரை கொடுங்க சார். ஒர்க் பண்றதா இல்லையா நாங்க பாத்துக்கிறோம். நோட் பண்ணிக்கோங்க. 90030 ஓகே 31731. The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. ஓகே. விஷாலி ஷாப்பிங் முடிஞ்சு எப்போ வீட்டுக்கு வருவாங்க தெரியுமா? தெரியல, ஈவினிங்குள்ள வரலாம். சரி, அவங்க எங்க ஷாப்பிங் போயிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைனா விஷாலியோட அப்பா காசிநாதனுக்கு நான் ஃபோன் பண்ணி தரேன். உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாமே. இவன் எதுக்கு ஃபோன் பண்றான்? யாருங்க? மருதநாயகம். என்னன்னு கேளுங்க. ஹலோ, காசி. சொல்லுங்க சார். எனக்கும் விஷாலிக்கும் நடக்க போகிற கல்யாணம் விஷாலியோட முழு சமூகத்தோடையும் உங்களோட ஆசீர்வாதத்தோடய தான் நடக்க போகுது. ஆமாம் சார். கேட்டிங்களா சார்? காசி, ஒரு நிமிஷம். என்கிட்ட சொன்னதை அப்படியே இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி. இந்தாங்க சார். சார், இந்த கல்யாண விஷயமா உங்களையும் உங்க பொண்ணையோ யாரும் மிரட்டவோ கட்டாயப்படுத்தவோ இல்லைல்ல? இல்லை சார். எல்லாரோடைய விருப்பத்தோடு தான் கல்யாணம் நடக்குதா? ஆமாம் சார். ஓகே, இந்தாங்க சார். தேங்க்ஸ் மாமா. ஏவாயாலே போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட சம்மதம் சொல்ல வச்சுட்டேன். அப்புறம் என்ன சார், பொண்ணை பற்றவங்களே ஆமான்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாரி சார். ஓ ஆயா, யார் மருந்து இந்த காரியத்தை பண்ணிருப்பாங்க? யார் பண்ணா என்னக்கா, நம்ம நினைச்சதுதான் நடக்க போகுது. பார்ப்போமா? டேய், டைம் என்னாச்சுன்னு பாரு. விஷாலியை பாத்தீங்களா? விசாரிச்சீங்களா சார்? இல்லப்பா, அந்த பொண்ணு மேரேஜ் ஷாப்பிங்காக வெளியே போயிருக்கு. இல்ல சார், அதெல்லாம் போய் சார். அட இல்லப்பா, பொண்ணோட விருப்பத்தோட தான் கல்யாணமே நடக்குதுப்பா. நீங்க விஷாலி கிட்ட விசாரிச்சிருந்தீங்கன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும் சார். அந்த பொண்ணோட அப்பா கிட்டே போன்ல பேசிட்டேன்ப்பா. எல்லாரோட விருப்பத்தோட தான் கல்யாணம் நடக்குதுன்னு அவரே சொல்லிட்டாரு. அவங்க எல்லாரையும் மருதநாயகம் மிரட்டி வச்சிருக்காங்க சார். அதுக்கு ஆதாரமோ சாட்சியோ ஏதாவது இருக்கா? இல்ல அந்த பொண்ணு விஷாலியாவது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காள? அதுவும் இல்லையே. இப்பவே என் பர்சனல் ரிஸ்க் எடுத்து தான் நான் போய் விசாரிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த விஷயத்தை என்னால் எதுவும் பண்ண முடியாது. இது பெரிய இடத்த விவகாரம். நீங்களும் இதில் தலையிடாம உங்க வேலையை பாருங்க. யோ உட்காரியா.
என்னடா இவர் இப்படி சொல்றாரு? மேனகா, என்னடி ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட? இன்னைக்கு என்ன ஆபீஸ் லீவா? இல்லம்மா, ஆபீஸ் இருக்கு. அப்புறம் எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? உடம்பெல்லாம் நல்லாதாம்மா இருக்கு, மனசு சரியில்லை, அதான் வந்துட்டேன். மனசு சரியில்லையா? என்னடி சொல்ற? மறுபடியும் காதல் அது இதுன்னு சொல்லி அந்த சக்தி தம்பிய கோவப்பட வச்சிட்டியா? என்னம்மா நீ உன் பொண்ணை பார்த்து என்ன நினைச்ச? உண்ட வீட்டுக்கே ரெண்டக்கு பண்ணுவேன்னு நினைச்சியா? இந்த ஊர்ல நாம இன்னைக்கு மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணமே சுபாக்காதாமா. அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அவங்களுக்கு என் மனசால கூட துரோகம் நினைக்க மாட்டேம்மா. சுபாக்காக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ள சக்தி சார்னு தெரியாம தாமா நான் லவ் பண்ணேன். ஆனா அவங்க லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் ஒண்ணு லவ் பண்ணி அவங்க குடிய ஒண்ணு கெடுக்கலையேம்மா. பெத்த பொண்ண நீயே இப்படி சந்தேகப்படுறியேம்மா. என்ன மன்னிச்சிருடி. என் பொண்ணு தப்பான வழியில போக மாட்டா, யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பயம். என்ன, உன் வயசு அப்படி. சரி, அதை விடு. நீ எதுக்காக ஆபீஸ்ல இருந்து இவ்வளவு சீக்கிரம் வந்த? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? ஆமாமா, சுபாக்கா கல்யாணம் நின்னு போச்சுல்ல, அத பத்தி அந்த கிச்சா சக்தி சார் கிட்ட ஏதோ கிண்டலா பேசியிருக்கான். சக்தி சாரும் கோவப்பட்டு அடிச்சிட்டாருமா. அந்த கிச்சா சும்மா இருப்பானா? அவன் தான் எம்டியோட மச்சானாச்சே. எம்டிக்கு போன் பண்ணி சக்தி சார பத்தி இல்லாத பொல்லாததையும் போட்டு கொடுத்திருக்கான். உடனே எம்டி கோமாயி சக்தி சாருக்கு போன் பண்ணிருக்காரு. வேலையை விட்டு போயிடு, நீ இங்க இருக்காதன்னு சொல்லிருக்காரு. சக்தி சாரும் கிளம்பி போயிட்டாருமா. ஐயோ, என்னடி இது? அந்த சக்தி தம்பிக்கு இப்படி இடிமேலடியா விழுந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு, இன்னொரு பக்கம் அவர் பார்த்துட்டு இருந்த வேலையும் போயிடுச்சு. ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்தா தனியா வராது, ஜோடி போட்டுக்கிட்டு தான் வரும்னு சொல்றது சரியாதான் இருக்கு. சக்தி சார நினைச்சா எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்குமா. அவர் இல்லாத அந்த ஆபீஸ்ல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. அவர் வேலையை விட்டு போனதும் நானும் வெளியே வந்துட்டேன். அந்த கிச்சாவை நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டுட்டு தான் வந்தேன். என்னடி சொல்ற? நீயும் வேலையை விட்டுட்டு வந்துட்டியா? ஆமாமா. என்னடி இப்படி முட்டாள்தனம் பண்ணிட்ட? என்னம்மா? நீ எதுக்காக வேலையை விட்டு வந்த? இல்லம்மா, அங்க என்னால வேலை செய்ய முடியாது. அங்க இருக்கிறவங்களுக்குலாம் மனுஷ தன்மையே கிடையாது. அவங்க கூடலாம் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க என் மனசு இடம் கொடுக்கலமா. அதுக்காக நீ இப்படி திடுதிப்புன்னு வேலையை விட்டு வந்து நிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை மேனகா. என்னம்மா, நான் வேலையை விட்டு வந்ததுனால குடும்பத்தை நடத்த முடியாதுன்னு கோவப்படுறியா? இல்லடி. அப்போ நீ வேலைக்கு போய் கஷ்டப்படணும்னு நினைச்சு கோவப்படுறியா? நீ என்ன பத்தி புரிஞ்சுகிட்டது இவ்வளவுதானா? அப்புறம் என்னம்மா? மேனகா, நீ ஏன் வேலையை விட்டு வந்தேன்னு நான் உன்னை கோச்சுக்கிட்டது காரணம் உன் சம்பளம் என் கைக்கு வராதுன்னோ இல்ல நான் வேலைக்கு போய் கஷ்டப்படணுங்கிறதையோ நினைச்சு கிடையாது. அந்த சக்தி தம்பிய அநியாயமா வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நீ நினைக்கிறது உண்மையா இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? வேலையை விட்டு வந்திருக்க கூடாது. மறுபடியும் அந்த தம்பிய ஆபீஸ்ல சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத யோசிச்சிருக்கணும். என்னம்மா சொல்ற? ஆபீஸ்ல என்ன நடந்ததுங்கிறது உன் எம்டிக்கு தெரியாது இல்லையா? மச்சான் என்ன சொல்றாரோ அதுதான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு அந்த தம்பியை வேலையை விட்டு அனுப்பிச்சிருப்பாரு. நீ உடனே ஆபீஸுக்கு போய் அவரை பார்த்து ஆபீஸ்ல என்ன நடந்ததுங்கிறத விளாவரியா அவருக்கு புரிய வச்சு அந்த தம்பியை மறுபடியும் வேலைக்கு சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணடி. நல்ல ஐடியா சொன்னமா. நான் இப்பவே போய் எம்டி சாரை பார்த்துட்டு வரேம்மா. சரி. ஐயா, காஃபி. ஐயா, போன் அடிக்குதுங்க ஐயா. என்னங்க, யாரு? அவன்தான் மருதநாயகம். பேசுங்க. சொல்லுங்க சார். என்ன காசி, மாப்பிள்ளைன்னு வாய் நேரே கூப்பிடாம என்னமோ சார் சார்னு கூப்பிடுறீங்களே?
எனக்கு என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்ன காசு பேச்ச காணும்? இல்லை சார், அது அது வந்து காசி, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. என்ன இவனை மாமியார் வீட்டுக்கு அனுப்பலாமேன்னு நம்ம இன்ஸ்பெக்டரை இவன் வீட்டுக்கு அனுப்பி வச்சா, ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்டே நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்ல வச்சுட்டானே. இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு தானே யோசிச்சுட்டு இருக்க. இல்லை சார், இல்லை. ஏன் சார் இப்படி? உங்களுக்கு ஏன் எங்க மேல நம்பிக்கை வரலன்னு எனக்கு புரியல சார். நாங்க உண்மையிலேயே மனப்பூர்வமா தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம். ப்ளீஸ் சார், எங்களை நம்புங்க. காசி, நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. அதனால முன்னெச்சரிக்கையா விஷாலையே வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டேன். சார் விளையாடாதீங்க சார். என் பொண்ணு எங்க சார்? என் பொண்ணு எங்க கொண்டு போய் வச்சிருக்கீங்க? அவ உன் பொண்ணு இல்லை மாமா, என்னோட பொண்டாட்டி. நீ ஒன்னும் கவலைப்படாத. கொடுங்க, நாங்க உங்களுக்கு என்ன அப்படி கெடுதல் பண்ணோம்? எனக்கு இப்படி போட்டு சித்திரவதை பண்றீங்க. நாங்க எங்க பொண்ணை பார்க்கணும். முதல்ல அவளை இங்க கொண்டு வந்து விட்டுருங்க. எதுக்குமா வேற இப்படி கோவப்படுறீங்க? நீங்க உங்க பொண்ணு தானே பார்க்கணும், தாராளமா பார்க்கலாம். ஆனா எங்க கல்யாணத்து அன்னைக்கு நீங்க அச்சத தூவி ஆசீர்வாதம் பண்ணாம எங்க கல்யாணம் நடக்காது மாமியார. கல்யாணி, ஏன் அழுகுற? நான் பேச சார், நாங்க என்ன பாவம் போனாலும் இப்படி கொடுமை பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு நல்ல விஷயத்தை பத்தி பேசுறப்போ அவங்க கணக்கு செய்யிட்டு இருக்காங்க. கல்யாணத்தை ரொம்ப நாள் தள்ளி வச்சோம்னு நினைச்சு அவங்க கவலைப்பட வேணாம்னு அத்தைகிட்ட சொல்லிடுங்க. தேவதை கைப்பிடிக்க போறோமேன்னு அது ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடலாமேன்னு நினைச்சேன். இப்ப நடக்கிற சூழ்நிலை என்னால வெயிட் பண்ண முடியாது. சட்டுப்பட்டு ஒரு முகூர்த்த தேதியை பார்த்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். சரி, அப்ப நான் போனை வச்சிடுறேன். சீக்கிரமா நல்ல செய்தியை சொல்றேன். இப்போ உங்க பொண்ணு பத்திரமா இருக்கா. அவ அப்படி பத்திரமா இருக்கணும்னா புத்திசாலித்தனமா எதையும் யோசிக்காம நான் சொல்றது கேட்டு சமத்தா நடந்துக்கோங்க. சரியா? நம்ம பொண்ணு தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு. இப்ப அவளை யாருங்க காப்பாத்துவா? எப்படிங்க அவளை காப்பாத்துறது? திலீப்பும் தினேஷும் வர நேரம் ஆச்சு. இவனை எப்படி வெளியே அனுப்புறதுனே தெரியலையே. என்ன பண்றது? இவன் வேற ரொம்ப நேரமா சாப்பிட்டுட்டே இருக்கானே. ஏமா, நீ சாப்பிடலையா? சாப்பிடணும். நீங்க சாப்பிடுங்க. நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏமா, இந்த பையனை காப்பாத்திரலாம்னு நினைக்கிறியா? ஏன்னா இந்த அளவுக்கு மருந்து மாத்திரைலாம் கொடுத்து காப்பாத்திரியே கவனிச்சுக்கிட்டு இருக்கிய. இவன் உயிர் பிழைப்பான்னு நினைக்கிறியா? பொழைச்சிருவாரு. எனக்கு நம்ம அந்த நம்பிக்கை இல்லம்மா. இவன் தான் லிட்டரா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கானே. இதெல்லாம் மீறி எங்க பொழைக்க போறான்? மருதநாயகம் சாரே இவர் பொழைக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்க பொழைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அவரு நினைக்கிறாரு, அவரு நினைக்கிறது நடக்கணுமே. யார் போன்? மருதநாயகம் சாரா? இல்ல, டாக்டர். சொல்லுங்க டாக்டர். இது டாக்டரா? நான் தினேஷ் பேசுறேன் ரஞ்சனா. தெரியுது டாக்டர். உங்க செல் நம்பரை சேவ் பண்ணி தானே நான் வச்சிருக்கேன். சொல்லுங்க டாக்டர், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நீ சொன்ன இடத்துக்கு பக்கத்துல தான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே டாக்டர்.
திருப்பதி ஆஸ் யூஷுவல் மயக்கத்துல தான் இருக்காரு. டோன்ட் வரி டாக்டர், நான் உங்களுக்கு கால் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க வந்தா போதும். சரி ரஞ்சனா. தேங்க்யூ டாக்டர். என்ன மச்சான், கூட ஆளுங்க இருப்பான போல இருக்கு. ரஞ்சனா என்கிட்ட டாக்டர் கிட்ட பேசுற மாதிரி பேசுறா. சரி சரி, அவ நம்மள வர சொன்னால? இல்ல, ஃபோன் பண்றாளா, அதுக்கப்புறம் வர சொல்றா. சரி, வெயிட் பண்ணி பாப்போம். என்னம்மா, டாக்டர் என்ன சொன்னாரு? வரேனாரா? இல்ல, ஏதோ முக்கியமான பேஷண்ட் ஹாஸ்பிடல்ல பாத்துட்டு இருக்காராம். ஏதாவது அவசரம்னா கால் பண்ணு, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன்னு சொன்னாரு. சரி சரி. இவனை என்ன சொல்லி வெளியே அனுப்புறது? என்னம்மா, நேரமாச்சு, சாப்பிடலையா? இல்ல, சாப்பிடறதுக்கு முன்னாடி இவருக்கு மருந்து கொடுக்கணும். இல்லன்னா டாக்டர் பயங்கரமா திட்டுவாரு. டாக்டர் திட்டுறாரோ இல்லையோ, மருந்து நாட்ட சொல்ல என்ன ரொம்ப திட்டுவாரு. அவருக்கு பயந்துகிட்டு தான் இவனை காப்பாத்துறதுக்கு நான் இவ்ளோ போராடுறேன். நான் மருந்து தீந்து போயிடுச்சு. நீங்க போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? என்னம்மா, நேத்து தான் ஒரு பாட்டில் வாங்கி வந்து கொடுத்தா அதுங்காட்டி காலி ஆயிடுச்சுன்னு சொல்ற? ஒரு நாளைக்கு 6 தடவை கொடுத்தா மருந்து காலி ஆகாதா? டைம் ஆயிடுச்சு, நீங்க சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துருங்க. இல்லனா டாக்டர் என்ன பயங்கரமா திட்டுவாரு. சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கனே ப்ளீஸ். இவனை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நீங்க கவலைப்படாம போங்க, இவர் மயக்கத்துல தானே இருக்காரு. இவனை நினைச்சா அசால்ட்டா இருந்துராதீங்க. மயக்கம் தெளிஞ்சிட்டா தப்பிக்க பாப்பான். இவன் பொல்லாதவன், ஜாக்கிரதை. சொல்லு ரஞ்சனா. இதுதான் நமக்கான டைம். உடனே கிளம்பி வாங்க. திருப்பதியை காப்பாத்தி உடனே கொண்டு போயிடலாம். சரி, வரோம். வாடா மச்சான், போலாம். வாங்க. ஐயோ, இல்ல இப்படி இருக்காரு. இது கவலைப்படத்துக்கான நேரம் இல்ல, திருப்பதியை காப்பாத்துறதுக்கான நேரம். இங்க இருந்த காவலாளியை நான் மருந்து வாங்குறதுக்காக அனுப்பி வச்சிருக்கேன். அவன் வரதுக்குள்ள திருப்பதியை காப்பாத்தி அவனை சீக்கிரம் தூக்குங்க. குயிக், சீக்கிரம் வாடா. சீக்கிரம், ஜாக்கிரதை. சீக்கிரம் வா. சார். சாரி சக்திவேல், உங்கள்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்காமலையே நான் உன்னை வேலையை விட்டு போக சொல்லிட்டேன். வெரி சாரி சக்திவேல். இல்லை சார், தப்பு என் மேலேயும் தான். என்னதான் இருந்தாலும் நான் உங்க மச்சான் அப்படி அடிச்சிருக்க கூடாது. அவன் உன்னை பேசின பேச்சுக்கு நீ அவனை கொலை பண்ணியிருந்தா கூட அது தப்பு இல்லை சக்தி. சார், என்ன சார் நீங்க? எனக்கு எல்லாம் தெரியும் சக்தி. நீ இப்போவே ஆஃபீஸ் போ, உன் வேலையை பாரு ப்ளீஸ். சாரி சார், நான் ஒன்ஸ் எப்போ ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டேனோ திருப்பி நான் அங்கே போகிறது அவ்வளோ நல்லா இருக்காது. தேவையில்லாமல் உங்கள் மச்சானோட நிம்மதியும் கெடும், எனக்கும் அங்கே நிம்மதி இருக்காது. வேணாம் சார். நான் சொல்கிறத கேளு சக்தி. இனிமே கிச்சா வேலை உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ நிம்மதியாக அவன் ஒர்க்கை கவனிக்கலாம். இப்போவே ஆஃபீஸ் போ சார். ப்ளீஸ். நான் சக்தி ப்ளீஸ். டாக்டர், இவர்தான் நான் சொன்ன பேஷண்ட் டாக்டர். ப்ளீஸ் அப்படியே காப்பாத்துங்க டாக்டர். ஸ்லோ பாய்சன் என்னன்னு தெரியுமாமா? அது எனக்கு தெரியல டாக்டர். இத பாருங்க, இது இவரோட ட்ரீட்மெண்ட் ஃபைல். இதுல இவருக்கு இது வரைக்கும் என்னென்ன மெடிசின்ஸ் கொடுத்தாங்கன்ற டீடைல்ஸ் இருக்கு. பாருங்க டாக்டர்.
ஓகே ஓகே பேஷண்ட்டை ஐசியூவோட கொண்டு வாங்க. ஓகே டாக்டர். சார் சொல்லியா? வாங்க சார், வாங்க சார், அங்க பாருங்க சார். என்னையா? பாருங்க சார். என்னம்மா ரோசக்கார ராக்கம்மா, என்னமோ ஆபீஸுக்கே வரமாட்டேன்னு ஜம்பமா சொல்லிட்டு போனேன். இப்போ என்னடானா காலங்காத்தால வந்து டெலிபோனை தொடச்சிட்டு இருக்கிற? வேலையை விட்டு போலான்னு தான் போனேன். ஆனா சில பேருக்கு வேட்டு வைக்கணும்ல, அதான் திரும்பி வந்துட்டேன். என்னது வேட்டு வைக்க போறியா? யாருக்கு? உங்களுக்கு இல்ல சார், அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்கிறாங்களே அவங்களுக்கு. சார் இதுக்கே அதிர்ச்சி ஆயிட்டா எப்படி? அங்க பாருங்க சார். யோ, இவன் எதுக்கு அங்க வர்றான்? வேலை செய்ய வந்தாரு. ஓ, குரூப்பா சேர்ந்து வேலை செய்யறீங்களா? பாத்துக்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேனகா. என்னையா முத்து, தம்பி ஞாபகம் மறதியில வழக்கம் போல ஆபீஸுக்கு வந்துட்டான் போல இருக்கு. அன்னைக்கே இவனை வேலையை விட்டு விரட்டி அடிச்சாச்சுங்கிறத ஞாபகப்படுத்தி அவனை வெளியே அனுப்பியா? யோ, நான் சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டுல சைலண்டா இருந்தா என்னையா? சார் நீங்க சொன்னது அவரு காதுலயும் விழுந்திருக்கும் சார். மேனகா, எனக்கு எம்டி ஃபோன் பண்ணாரு. சாரி சக்தி, நடந்த எதையும் மனசுல வச்சுக்காம கோவப்படாம என்ன நீ மன்னிச்சிரு, திரும்பி ஆபீஸ்ல போய் வேலையை பாருன்னு சொன்னாரு. அதான் நான் ஆபீஸ்க்கு வந்திருக்கேன். இந்த ஆபீஸ்ல எல்லாரும் கெட்டவங்க இல்ல, சில நல்ல உள்ளங்களும் இருக்காங்க மேனகா. சரி, நான் உள்ள போய் என் வேலையை பாக்குறேன். சரி சார். யோ முத்து, அவன் சொல்லிட்டு போற அந்த நல்ல உள்ளத்தை இன்னும் 2-3 மாசத்துல கண்டுபிடிச்சிடணும்யா. சார் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இன்னும் 6 மாசத்துக்கு எனக்கு இதுதான் வேலை. நான் கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன் சார். வாங்க சார். ஹலோ ஹலோ, என்ன நில்லுங்க. அந்த நல்ல உள்ளத்தை நீங்க எங்கேயும் போய் தேட வேணாம். ஏன் நீயே கண்டுபிடிச்சு கொடுக்கறேன்றியா? அந்த நல்ல உள்ளமே நான் தான். எது நீயா? ஆமா சார், நேத்து நான் தான் எம்டியை போய் பார்த்து பேசினேன். நடந்ததெல்லாம் விலாவரியா விலைக்கு சொன்னேன். அவர் உங்கள மாதிரி இல்ல, பக்கா ஜென்டில்மேன். நடந்ததெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டாரு. நானே சக்திக்கு ஃபோன் பண்ணி அவர் வேலைக்கு வர சொல்றேன், நீயும் போய் உன் வேலையை பாருமான்னு எம்டி தான் சொன்னாரு. ஹலோ சார். சொல்லுங்க சார். வர வர உங்க நிலைமை கவலைக்கிடமா ஆயிட்டு போகுது சார். இப்போ என்ன சார் பண்ண போறீங்க? ஃபாலோ மீ. இந்த ஆளு பின்னாடி போனா நம்ம வேலைக்கு ஆப்பாயிரும் போல இருக்க. தெரியாம கூட்டு வச்சிட்டீடா முத்து. என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தெரியல, போன் பண்ண போறேன். யாருக்கு? எங்க மாமாவுக்கு. எதுக்கு? என்னைய நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த ஆளு? நான் போன் பண்ணி சொன்னேன், அந்த சக்தியை வேலையை விட்டு தூக்குனாரு. சரி, திரும்பவும் அந்த மேனகா போய் சொன்ன உடனே மறுபடியும் அந்த ஆளை வேலைக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கான். என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த ஆளு மனசுல? இன்னைக்கு 2ல எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இல்லன்னா என்ன செய்வீங்க? வேலை விட்டு போயிருவீங்களா? நான் எதுக்கே வேலையை விட்டு போகணும்? அதை மட்டும் பண்ண மாட்டீங்களே. முதல்ல எங்க அக்கா கிட்ட சொல்லி இந்த ஆளை டைவர்ஸ் பண்ண சொல்றேன். வயசான காலத்துல தனியா படுத்தா தான் இந்த ஆளுக்கு புத்தி வரும். ரிங்கு போகுது. பேசுங்க. மாமா, நான் தான் பேசுறேன். மாமா, இல்ல மாமா, நான் என்ன சொல்ல மாமா, நோ மாமா, நோ பேட் வேர்ட்ஸ். இல்ல மாமா, நானும் உங்க ஃபேமிலியில ஒருத்தன். மாமா நான் என்ன இல்ல மாமா. மாமா நான் சொல்ல வர்றது என்ன? பாபா, இந்த ரிசீவரை உங்க காலா நினைச்சு கும்பிட்டு கேட்டுக்கிறேன் பாபா. ஒரு நிமிஷம் இருக்கு பாபா, கும்பிட்டுட்டேன் பாபா. என்ன வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க பாபா. இனிமே அந்த சக்தி இருக்கிற பக்கம் கூட போக மாட்டேன் பாபா. அவன் வாசல் பக்கமா ஆபீஸுக்கு வந்தாடா, நான் பின் பக்கமா வந்துக்கிறேன் பாபா. இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருக்கு பாபா. சரி மாமா, இனிமே உங்க பேச்ச மீறவே மாட்டேன் பாபா. நீங்க எது சொன்னாலும் கேட்கறேன் மாமா. சரி மாமா, வச்சிருவோம் மாமா. என்ன சார், கண்ணெல்லாம் வேர்த்து போச்சு. யோ,
இங்க என் வேலை போச்சேன்னு கதறி அழுது படாத பாடுபட்டு என் மாமாவை சமாளிச்சுக்கிட்டு இருக்க. நீ என்னடான்னா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்துட்டு கண்ணு வேர்த்திருக்க நான் கேக்குறேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். எங்க என்ன தப்பிச்சு ஓடிட்டியா? எங்க ஓடிடுவ? நாளைக்கு இங்கதானே வருவ, அப்ப கவனிச்சுக்கிறேன். டேய் ஐயா, எப்படிடா இருக்கான் யார் உயிர் நண்பன்? உயிரோட இருக்கானா? ஐயா ஏன்டா அழுவுற? ஐயா நான் ஏமாந்துட்டேன் ஐயா. நான் ஏமாந்துட்டியா? என்ன ஏமாந்துட்ட? அனு 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 டேய் எங்கடா அனு? ஐயா அனுவ காணுங்கய்யா. ஐயா அடிக்காதீங்க ஐயா. ஐயா அடிக்காதீங்க ஐயா. ஐயா அடிக்காதீங்க. தெரியலங்கய்யா, அந்த பொண்ணு தான் மருந்து வாங்க அனுப்பிச்சு விட்டுது. மருந்து வாங்கிட்டு வந்து பார்த்தா அந்த பொண்ணையும் காணா, திருப்பதியையும் காணா ஐயா. தெரியலங்கய்யா. ஐயா அனு அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அவன் எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆள் மூலமா வந்தவன். இந்த திருப்பதி அவளையும் அடிச்சு போட்டு தப்பிச்சிருக்கணும். அவன் இங்கதான் அடிபட்டு மயக்கமாறப்பா. அவ கிடைச்சாதான் திருப்பதி யார் கடத்திட்டு போனாங்கன்னு தெரியும். எல்லா இடத்தையும் தேடி பாரு ஐயா. நான் அனுவை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேங்க ஐயா. இங்க இல்லையா. அனுதான் திருப்பதியை கடத்திட்டு போயிருக்கணும்னு தோணுதுயா. ஐயா அடிக்காதீங்க. ஐயா அடிக்காதீங்க.